நீலமலை தொலைக்காட்சி நேயர்களே, என்றைக்கும் நகர்வளம் என்ற இந்த பகுதியில் உங்களை எல்லாம் சந்திப்பதில் ஆனந்தமும் மகிழ்ச்சியும் அடைகிறேன். நமது நீலமலை தொலைக்காட்சி இன்றைக்கு நகர்வளம் என்ற இந்த நிகழ்ச்சியை எல்லா பகுதிகளிலுமே நடைபெறுகின்ற நிகழ்ச்சிகளை எல்லாம் எடுத்து வந்து அதை தொகுத்து சிறப்போடு வழங்கி கொண்டிருக்கிறோம். இந்த நகர்வள பகுதியும் நமது நீலமலை தொலைக்காட்சியும் நீங்கள் பார்ப்பதற்கு டிவி இல்லை என்றாலும் பார்க்கலாம், டிவியிலும் பார்க்கலாம், தொலைக்காட்சியிலும் பார்க்கலாம். அது அல்லாமல் உங்களது கைபேசி செல்லை வைத்திருக்கிறீர்களே, அந்த செல்லில் கரண்ட் இல்லாமலும் பார்க்கலாம், டிவி கனெக்ஷன் இல்லாமலும் பார்க்கலாம். அதற்கு நீங்கள் பிளே ஸ்டோரில் சென்று நீலமலை டிவி என்று டைப் செய்தாலே உங்களுக்கு நீலமலை தொலைக்காட்சியினுடைய செல் ஆப் கிடைத்துவிடும். எந்த நேரத்திலும் எப்போதும் எந்த இடத்திலும் நீங்கள் நீலமலை தொலைக்காட்சியை, நகர்வள பகுதி நீலமலை தொலைக்காட்சி, திரைப்படம், இன்னும் பாடல்கள், நிகழ்ச்சிகள் என்று எல்லாமே கண்டுகொள்ளலாம், பார்த்து கொள்ளலாம் மகிழ்ச்சியோடு. ஹலோ, நீங்க ரொம்ப ஸ்பீடா இருக்கீங்க. என்னைய எல்லாரும் அப்படித்தான் சொல்லுவாங்க. கூட்டத்துல பேச கூச்சமா இருக்கு. நைட்டு 10 மணிக்கு மேல கால் பண்ணுங்க. ஆகா, வாழ்க்கையில நம்மளுக்கும் ஒருத்தர் போன் நம்பரை கொடுத்து பேசுன்னு சொல்லிட்டு போயிருக்கா. அதுவும் இழுத்து முடின சேலை என்று சொல்லி இன்னும் யூடியூபிலும் வருகிறது, பேஸ்புக்கிலும் வருகிறது, இன்னும் ஊடகங்களில் எல்லாம் கூட நம்முடைய நீலமலை தொலைக்காட்சி வருகிறது. இதற்கு யூடியூபில் சென்று நீங்கள் நீலமலை தொலைக்காட்சியினுடைய அங்கத்தினராக மாற வேண்டும். அதற்கு சப்ஸ்கிரைப் செய்ய வேண்டும், பெல் பட்டனை அமர்த்த வேண்டும். இனி என்ன, எந்த நேரத்திலும் நம்முடைய நீலமலை தொலைக்காட்சியை யூடியூபிலும் காணலாம். கூடலூரை அடுத்து தேவர்சோலை பேரூராட்சிக்கு உட்பட்ட மச்சிக்கொள்ளி பகுதி. இந்த மச்சிக்கொள்ளி பகுதியிலே பள்ளிக்கூடம், மருத்துவமனை என்னும் கடைகளுக்கு செல்லக்கூடிய ஒரு சாலை பிரதான சாலையாக அமைந்திருக்கிறது. இந்த சாலையில் பாலம் பழுதடைந்து அது உடைந்து சிதைந்து கிடக்கிறது. கடந்த ஒரு வருட காலமாக இதை சீரமைக்க அந்த பகுதியிலே இருக்கின்ற ஆதிவாசி இன மக்கள், தோட்ட தொழிலாளர்கள் என்னும் விவசாய பெருமக்கள் எல்லாம் தேவர்சோலை பேரூராட்சிக்கும் அந்த பகுதியினுடைய கவுன்சிலருக்கும் பலமுறை எடுத்து சொல்லியும் கடந்த ஒரு வருட காலமாக அந்த உடைந்த பாலத்தை சீரமைக்காமல் இருக்கிறார்கள். இதன் காரணமாக பள்ளிக்கூடத்துக்கு செல்லக்கூடிய பள்ளி மாணவ மாணவிகள் அந்த உடைந்த பாலத்தின் வழியாகத்தான் சென்றாக வேண்டும். அப்படி செல்லுகின்ற போது அந்த பாலத்தில் மேலே இருந்து உடைந்த பாலத்திற்கு எகிரி குதிக்க வேண்டும். பின்னாலே பள்ளிக்கூடத்தினுடைய பாடப்புத்தகத்தினுடைய பை, உணவு, பள்ளிக்கூடம் கொண்டு செல்லும் பாத்திரங்கள் என்று வைத்துக்கொண்டு மேலே இருந்து உடைந்த பாலத்தில் குதிக்கின்ற போது தப்பி தவறி குழந்தைகளுக்கு அடிபட்டு விட்டால் முடவ நிலைக்கு கூட போய்விடக்கூடிய நிலைமை இருக்கிறது என்றும், அதோடு மட்டுமல்லாமல் இந்த வழியாகத்தான் மழைக்காலங்களிலும் நீர் அதிகமாக ஓடுகின்ற ஆற்றை கடக்க முடியாத நிலை, பள்ளி குழந்தைகளுக்கு பள்ளிக்கு செல்ல முடியாத நிலை இருந்து வருகிறது என்றும், அதோடு வயதானவர்கள், இன்னும் நோய் உற்றவர்கள் மருத்துவமனைக்கு கொண்டு செல்ல இந்த பிரதான சாலைதான் அமைந்திருக்கிறது என்றும், இந்த பிரதான சாலைகளில் இந்த பாலம் உடைந்து ஓராண்டுகள் ஆன போதும் இந்த பகுதியினுடைய கவுன்சிலராகட்டும், பேரூராட்சியினுடைய பெரும் தலைமையாகட்டும், அல்லது பேரூராட்சியினுடைய அரசு அதிகாரிகளாகட்டும் நடவடிக்கை எடுக்காமல் இருக்கிறார்கள். இந்த பகுதியாட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுக்குமா? அந்த பகுதியினுடைய வார்டு கவுன்சிலர் இது பற்றி பேரூராட்சியில் பேசுவாரா? பேரூராட்சி தலைவி இதற்கு நடவடிக்கை எடுப்பார்களா என்று அந்த பகுதியிலே இருக்கின்ற பொதுமக்கள் கேள்விக்கணை தொடுத்திருக்கிறார்கள். நமது நீலமலை தொலைக்காட்சியின் நகர்வளம் மூலமாக என்று நமது செய்தியாளரோடு அந்த பகுதியிலே இருக்கின்ற பொதுமக்களும் தெரிவித்திருக்கிறார்கள். நமது செய்தியாளரோடு அந்த பகுதியிலே இருக்கின்ற கிருஷ்ணன்குட்டி அவர்களும்
இதனை நமது நகர்வள பகுதிக்கு தெரிவித்ததாக நமது செய்தியாளர் பிரசாத் அவர்கள் இதனை நமது நகர்வள பகுதிக்காக படம் பிடித்து வழங்கியிருக்கிறார். கண்டிப்பா வா இக்கடே எத்தோடு நகர்வளம் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.